அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மீசா. 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உதயநிதி லால்குடியில் அந்த போட்டியிடும் வேட்பாளரை பற்றி சொல்லியிருந்தார். தமிழ்நாட்டை சீரழிக்கும் லாட்ரி உள்ளே வந்துடும் அப்படின்ட்டு. அதற்கு அவர் மகன் சார்லஸ் என்ன சொன்னார்னா, டிஎம்கேக்கு நாங்களே 500 கோடி ரூபாய் எலக்ட்ரோ பாண்டுலாம் கொடுத்துருக்கோன்னு சொன்னார். இப்போ இதில் பற்றி நாம் இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா, மக்களை சீரழிக்கும் லாட்ரி நிறுவனமான மார்டின் லாட்ரியிடமிருந்து நீங்களே 500 கோடி ரூபாய், இப்போ அவ்வளோ மக்கள் மேலே அக்கறை இருந்தால் நீங்கள் வாங்கியிருக்கூடாதுல்ல. அவ்வளோ நல்லவங்களாக இருந்தீங்கன்னா, மக்களுக்கு நல்லது நினைக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்திருந்தா, நீங்கள் அந்த லாட்ரி நிறுவனத்திலிருந்து எந்த தொகையும் பெற்றிருக்க மாட்டீங்க, மக்கள் நலம் கருதி. அப்போது அந்த நிறுவனத்திலேருந்து ஏன் வாங்கினீங்கன்ட்டு அவரோட மகன் சொல்லும் போது பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கொடுக்குறது இட்ஸ் லீகல். அதாவது பெருநிறுவன சட்டம், அதாவது நிறுவன சட்டம் பிரிவு 182 என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெருநிறுவனம் அது பெறுகின்ற நிகர லாபத்திலிருந்து 7.5% வரைக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம், நிதி அளிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுது. அந்த லீகலில் அவங்க கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரொம்ப நல்லவங்க, மக்களை நேசிக்கிறவங்க, மக்கள் நலனை விரும்புகிறவர்கள் என்பது, நீங்கள் மக்களை நேசிக்கக்கூடிய, மக்கள் நலனை விரும்பக்கூடிய, மக்களுக்காக ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் என்கிற ஒரு போக்கில் இருக்கீங்கன்னா, நீங்கள் ஏன் அவங்க கையிலேருந்து வாங்குறீங்க? அவர் 500 கோடினார். நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது 509 கோடி வாங்கிறார். 509 கோடி மொத்தமாக அவர் வாங்கிடுறது பார்த்திங்கன்னா 2019 2024 வரை 656 கோடி எலக்ட்ரோ பாண்டு மூலயமா வாங்கியிருக்காரு.